ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் குற்ற உணர்விலிருந்து விடுதலை என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் மக்களுடைய தவறுகளுக்காக அவர்களை மன்னிப்பது நமக்கு சுலபமாக இருக்கிறது. ஆனால் அதே தவறை நாம் செய்யும்போது நமக்குள் குற்ற உணர்வு உருவாகுகிறது. நம்மிடம் நாம் கடுமையாக நடந்து கொள்கிறோம். குற்ற உணர்வு என்பது நிலையான வலிக்கு ஆதாரமாக ஆகிவிடுகிறது. மேலும் மேலும் நம்மை நாம் குறை கூறிக்கொள்வதனால் நம்மை நாம் மிகவும் தாழ்வாக உணர்கிறோம். அதனால் நமக்கு செயல்படுவதற்கும் சரி செய்து கொள்வதற்கும் முன்னோக்கி செல்வதற்கும் பலமில்லாமல் போகலாம். தன்னைத்தான் ஏற்றுக்கொள்வதன் மூலம் குற்ற உணர்வை வெற்றி கொள்வது எப்படி என்பதை பார்ப்பதற்கும், எப்படி மாற்றத்தை எதிர்நோக்கி நகர்கிறோம் என்பதை பார்ப்பதற்கும் இந்த கணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உறுதிமொழி: நான் ஒரு அன்பான ஆத்மா. என்னிடம் நான் கருணையுடன் இருக்கிறேன். நான் என்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியையே கொடுக்கிறேன். நான் தவறு செய்திருந்தாலும் அல்லது என்னிடம் ஆரோக்கியமற்ற பழக்கம் இருந்தாலும் கூட என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பழக்கத்தை நான் சுமக்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிறேன். நிகழ்ந்த தவறை நான் புரிந்து கொள்கிறேன். அது என்னுடைய கர்மத்தின் கணக்கு, அதாவது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது யாருக்கெல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தியதோ அவர்கள் அனைவரிடமும் மன்னிப்பை கேட்கிறேன். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் வைக்கிறேன். நான் குற்ற உணர்வை உருவாக்கி கொள்ள மாட்டேன். அந்த கணத்தில் என்னால் முடிந்த சிறந்ததை நான் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிறேன். நான் என்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்தாற்போல் அனுபவங்கள் மற்றும் அந்த நேர சூழ்நிலைக்கேற்றாற்போல் செயல்படுகிறேன். என்னை நேசிப்பதை நான் தொடர்கிறேன். எனக்கு நான் அங்கீகாரம் அளிக்கிறேன். என்னை சரி செய்து கொள்வதற்கான என்னுடைய திறமையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் உணர்கிறேன். மாற்றத்தை நோக்கி நகர்கிறேன். கடந்தது கடந்து போய்விட்டது. அது முடிந்து விட்டது. என்னை நான் குறை சொல்லியே நேரத்தை வீணாக்க மாட்டேன். என்னிடம் நான் ஒரு பொழுதும் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டேன். மேலும் எதிர்மறையான முறையில் நடந்து கொள்ளவும் மாட்டேன். நான் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறேன். நான் இப்பொழுது எனது நேரத்தையும் ஆற்றலையும் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதில் குவிக்கிறேன். நான் ஆற்றலை சேமிக்கிறேன். மேலும் என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கொள்கிறேன். நான் என்னையும் அல்லது சூழ்நிலையையும் மாற்றிக்கொள்வதற்கான வழிகளை யோசிக்கிறேன். மேலும் நான் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறேன். திருத்தங்களை கொண்டு வருகிறேன். அடுத்த முறை இதேபோல் நடக்காத அளவிற்கு எனக்குள்ளே உறுதித்தன்மையை கொண்டு வருகிறேன். நேர்மறையான வழியில் முன்னேறி செல்கிறேன். குற்ற உணர்வு மேலும் வெட்கம் போன்ற உணர்வுகளிலிருந்து விடுபடுவதற்காக இதை சில முறைகள் மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். தவறுகள் உங்களையும் சூழ்நிலையையும் சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஆகும். ஓம் சாந்தி.